ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கலாம், ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். 20 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, ஒரு தேங்காய் பீஸ் போட்டுக்கலாம். பவுடர் மசாலா, காஷ்மீரி தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். ஃப்ளேவருக்காக புதினா போட்டு கொஞ்சம் ஆற வச்சிடலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, ஒரே ஒரு வெங்காயம், இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன், பன்னீர் கொஞ்சமாக உங்கள் இஷ்டம், பவுடர் மசாலா, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சன்னா முதலே நான் வேக வச்சுட்டேன் உப்பு போட்டு. இப்போது 2 கரண்டி தனியாக எடுத்து வச்சு மசிச்சுக்கலாம். சனாவோட தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம், சனா மசாலாவும் இதில் சேர்த்து தனியாக வச்சுக்கலாம். இது எல்லாமே இந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டு உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி ஸ்பெஷலாக என் சிஸ்டர் பொண்ணுக்காக தான் நான் செஞ்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 10 நிமிஷம் மூடி அப்படியே விட்டுடுங்க. அவ்வளோதான், பன்னீர் சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு.